இந்த இடத்துல நாங்கள் மன்னிப்பு கேட்பதால வெட்கப்பட போறதோ வேதனைப்பட போறதோ இல்ல. இன்னும் சொல்ல போக எங்களுடைய உரிமையும் தன்மானமும் இழக்கப்படும் போதுதான் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லி இருக்கிறார், கண்ணுக்கு கண் குத்தினா குருடர்கள் ஆகிவிடுவோம் என்று சொல்லி. அதால மன்னிப்பு என்றது சாதாரணமான ஒரு வார்த்தை என்று சொல்லி கடந்து விட்டுட்டு போகிறாது. மன்னிப்புக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றது. அதே நேரம் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், எதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும், இது ஒரு உணர்வு பூர்வமான விடயம். ஆனா சில நேரங்கள்ல எங்களுக்குள்ள இருக்கிற அகங்காரம் தடுத்துடுது. சில நேரங்கள்ல எங்களுக்குள்ள இருக்கிற இயலாம எங்களுடைய சுயமரியாதையை இழக்க செய்கின்றது. 6 வருட காலமாக நீ திறமையை வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால் காலில விழுந்துதான் மன்னிப்பு கேட்டுதான் உனக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் நடக்கும் என்று சொல்லிக்க, அதுக்கு என்ன பதில் இந்த இடத்துல சொல்றது என்று சொல்லி கண்டிப்பா தெரியல. நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டார். அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய தினம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் மிகவும் ஒரு ஆழமான சிந்தனையை கொடுக்க போது. உண்மைக்குமே நான் என்னை பற்றி மட்டும் யோசிச்சு எனக்காக மட்டும் வாழ்றேன், சுயநலம் பிடிச்சால் நிறைய விஷயங்கள் என்னை பற்றி சொல்லி கொண்டே இருக்கிறீர்கள். நீ உனக்காகத்தான் செய்கிற, மற்றாக்களை இப்படி செய்கிற அப்படி செய்கிறான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ஆனா உண்மைக்குமே நான் என்னை பற்றி மட்டும் யோசிச்சிருந்தேன் என்று சொன்னா இன்றைக்கு இதை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ளவே வந்திருக்க மாட்டேன். ஏனென்று சொன்னா நான் மன்னிப்பு கேட்கறதால கண்டிப்பா வெட்கப்பட போறதோ வேதனைப்பட போறதோ இல்லை. மன்னிப்புன்றது ஒரு சாதாரண வார்த்தை என்று சொல்லிட்டு கடந்துட முடியாது. அது எனக்குமே தெரியும். அது ஒரு உணர்வு பூர்வமான விடயம். ஆனா நான் செய்த தவறுக்காகத்தான் மன்னிப்பு கேட்கிறேன். உண்மைக்குமே சொல்ல போய்க்க ஒரு நாள் என்று சொன்னா நான் எத்தனையோ தவறுகள் செய்து கொண்டேதான் வாரேன். அந்த தவறுகள்ல இருந்து என்ன திருத்திக் கொள்றேன். அந்த திருத்தி கொள்ளைக்க சில நேரங்கள்ல எனக்குள்ள இருக்கிற உறவுகள் முறிய பாக்குது. அப்படி அந்த உறவுகள் முறியக்க நான் ஒரு மன்னிப்பு, அந்த மன்னிப்பு உணர்வு பூர்வமாக கேட்டு நான் செய்த தவறுக்கான விளக்கத்தை சொல்லிக்க அந்த பக்கத்திலிருந்து எனக்கு அதிக அளவில் ஆறுதல் தான் கிடைச்சிருக்கின்றது. அதால நான் மன்னிப்பு ஒரு இழிவான செயலா பார்க்கல. ஆனா சொல்லுவினம் மன்னிப்புன்றது ஒரு பலவீனமானவர்கள் தான் கேட்பார்கள். மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையை யார் அந்த முட்டாள்தனமான விளக்கத்தை சொன்னார்கள் என்று தெரியல. என்னோட பழகுற ஒரு நண்பி கூட சொல்வாள். அவள் தன்னோட ஒரு நல்ல ஒரு நண்பி, தனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு நண்பி, அந்த நண்பியோட ஒரு சின்ன முரண்பாடு. அப்ப நான் சொன்னேன், ஒண்ணுல இந்த இவ்வளவு விஷயமும் இருக்குது. உண்மைக்குமே நல்ல நண்பன் ஆபத்திலையும் தோள் கொடுக்கக்கூடியவன் தான் நல்ல நண்பன் என்று சொல்வார்கள். அத மாதிரி நான் என்னுடைய நண்பிக்கு சொல்லி இருந்தேன், உன்னுல இவ்வளவு தவறு இருக்குது, அவள்ல தவறு இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். ஆனா உஞ்ச பக்கம் பார்க்க இந்த தவறுகள் இருக்குது. நீ போய் கதை எதுக்கு இந்த ஈகோன்றது எதுக்கு? உஞ்ச பக்கத்துல ஒரு 0%, அதாவது ஒரு பிள்ளையுமே இல்லை என்று சொன்னா சரி, அவ மன்னிப்பு கேட்கட்டும், அவாவ 4 பேரை வச்சு உணர்த்தலாம், நீ செஞ்சது தவறுதானு என்று சொல்லி உணர்த்துற செயற்பாடுகள் எல்லாமே செய்யலாம். ஆனா உஞ்ச பக்கமுமே இவ்வளவு இருக்கே, நீ போய் அவளோட கதை கேட்க நீ செஞ்ச விஷயங்களை சொல்லு. நீ அப்படி சொல்லிக்க தண்டு தரப்புல இருக்கக்கூடிய பிள்ளைகளை கூட அந்த பிள்ளை சொல்லி நாளைக்கு நீங்கள் 2 பேருமே நல்ல நண்பர்களாக இருப்பீர்கள். அதை பார்க்கத்தான் நான் சந்தோஷப்படுறேன். உடனே அவள்கிட்ட இருந்து முறிச்சு கொண்டு நான் உன்னை ஒரு ஃப்ரெண்ட் ஆகி பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகி நான் போக நினைக்கிறேன் என்று சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிக்க அந்த பிள்ளை என்னுடைய கதைக்காம விட்டுட்டுது. என்னென்று சொன்னா இவா அந்த பிள்ளைக்கு சப்போர்ட்டா கதைக்கிறான், என்னில இருக்கிற பிள்ளைய மட்டும்தான் பாக்குறா என்று சொல்லி கதைச்சிட்டு விட்டுட்டுது. கடைசியில பார்க்க போயக்க அவள் ஒரு ஆபத்துல இருக்க கண்டிப்பா அந்த இடத்துல நான் போய் ஹெல்ப் பண்ணினேன். அதே மாதிரி அந்த பிள்ளையுமே ஹெல்ப் பண்ணுது. அப்ப உணர்ந்து கொள்ற யார் செய்தது தவறு என்று சொல்லி உணர்ந்து கொண்டு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமரசமாகினோம். ஆனா அந்த ஒரு இடப்பட்ட காலத்துல நான் என்னுடைய நண்பி ஒரு சிதைஞ்சு போயிட்டா, தவறான கூட்டங்களோட கூடி ஒரு சிதைஞ்சு போயிட்டா. அதுவே ஒரு மன்னிப்பு என்ற ஒரு விஷயத்த கேட்டிருந்தான்னு சொன்னா கண்டிப்பா அதுல இருந்து நிறைய விடுதலை கிடைச்சிருக்கும், நிறைய சுதந்திரமாக வாழ்ந்திருக்கலாம், நல்ல நட்பை இழந்திருக்க மாட்டேன். அதனாலதான் நான் எப்பவுமே யோசிக்கிறது உண்டு, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட நான் யோசிப்பேன், இதுல நான் என்ன தவறு செய்தேன் நான் என்று சொல்லி.
சொல்லி. ஒவ்வொரு மனிதர்களுமே இந்த ஒரு பக்குவ நிலை, அதாவது நான் பக்குவ நிலை அடைந்தவள் என்று நான் எந்த ஒரு இடத்துலையுமே சொல்ல மாட்டேன். என்று சொன்னால் என்னுடைய வயதுக்கும் என்னுடைய அறிவுக்கும் ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளி தான் நான். ஆனால் எனக்கு கிடைச்ச இந்த பக்குவ நிலை நான் பழகக்கூடிய நபர்கள், எனக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்கள்ல இருந்துமே எனக்கு ஒரு இந்த நிலை கிடைச்சது. இந்த நிலையை கண்டிப்பாக கடைப்பிடிச்சா நாட்டிலையும் சரி, வீட்டிலையும் சரி, உலகத்திலையும் சரி பல உறவுகள் சிதைஞ்சு போகாம இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. உண்மைக்குமே இந்த மன்னிப்பு என்ற ஒரு விடயத்தை பல பல விடயங்கள் தடுக்குது. அதுல முக்கியமா ஈகோ. நாங்கள் 4 பேரோடு சேருவோமே, அந்த 4 பேர் எங்களுக்கு சொல்லக்கூடிய அதர்ம வழிகள், இவை அனைத்தும் இன்னும் நிறைய இருக்குது, சொல்லிக்கொண்டே போகலாம். இவை அனைத்தும் சேர்ந்துதான் ஒரு பெரிய ஒரு இருவழி பாதை, பெரிய ஒரு பாலம். அந்த பாலத்தை எங்களை கட்ட விடாம தடுத்து கொண்டிருக்குது. அதால இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம், மகாத்மா காந்தி அவர்களே சொல்லியிருக்கிறார், கண்ணுக்கு கண் பழி வாங்கினா உலகமே குருடாகிவிடும் என்று சொல்லி. இன்றைய தினம் நான் மன்னிப்பு பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். மன்னிப்பு என்ற ஒரு விடயத்தை தாண்டி எவ்வாறு நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு உறவு பாலத்தை பலமா கட்டலாம், அந்த உறவு பாலத்துல என்னெல்லாம் விரிசல்கள் வருகின்றது என்ற விடயங்களை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். எங்களுடைய காணொலியை நீங்க தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க. அது நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும். நான் சொல்லிட்டு அப்படியே குறையில விட்டு தொடர்ந்து கொண்டு போக விரும்பல. அதால மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன விடயத்துக்கான விளக்கத்தை சொல்லிட்டு போறேன். கண்ணுக்கு கண் பழி வாங்கினா உலகமே குருடாகிவிடும். மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு சத்தியாகிரக போராளி. அவருடைய ஒவ்வொரு செயற்பாடுகளிலையுமே நாங்கள் நல்ல விடயங்களை எடுத்துக்கொள்ளலாம். சின்ன பிள்ளைகள் கூட இப்போ வரைக்கும் பாடுவார்கள், காந்தி தாத்தா உங்களுக்கு என்ன சொன்னார், சாந்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்லி. அதாவது அமைதிதான் எந்த ஒரு விடயத்துக்குமே சிறந்த ஒரு வழி என்று சொல்லி மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதுல மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விடயம் என்னென்று சொன்னா என்ன நோக்கி ஒருத்தன் வாரான், எனக்கு எதிராக ஒரு விடயம் செய்கிறான், அதை எனக்கு எதிரென்று சொல்லி நான் விளங்கி கொண்டுட்டேன், எனக்கு எதிராக ஏன் செய்கிறான் என்று சொல்லி நான் தெரிஞ்சு கொண்டுட்டேன். இருந்த போதிலும் நானும் அவனுக்கு எதிராக திருப்ப அதே விடயத்தை செய்கிறேன். அப்படி செய்ய 2 பேருக்கு இடையிலுமே ஒரு பழிவாங்கல் போராட்டமா மாறுது. இந்த பழிவாங்கல் போராட்டம் நாளைக்கு பாரிய யுத்தத்தை கொண்டு சேர்க்கும். பாரிய யுத்தத்துல பல உறவுகள் அழிவார்கள், பல மக்கள் சிதைந்து போவார்களே. இன்றைக்கு நிலைமை யோசிச்சு பாருங்க, என்ன நிலைமைன்னு சொல்லி. அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே சிந்திச்சு பாருங்க. அகங்காரம், பெருந்தன்மை, என்னை விட்டா வேற ஆள் இல்லை என்ற ஒரு நினைப்பு. ஆனா இதுவே ஒரு மன்னிப்பு என்ற ஒரு குடும்பத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளைக்க, ஒரு மன்னிப்பு என்ற ஒரு விடயத்தை கேட்டுக்கொள்ளைக்க கண்டிப்பா அந்த குடும்பம் அப்படியே ஒரு கூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வழி ஒன்று பிறக்குது உறவுகளை. பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார், நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டார். அதாவது எனக்கு இருக்கக்கூடிய திறமையையும் எனக்கு இருக்கக்கூடிய அறிவையும் நான் என்னுடைய வளர்ச்சிக்காகவும் சமூக நன்மைக்காகவும் உலக மேம்பாட்டுக்காகவும் பயன்படுத்துவேன் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இதுலேயும் மன்னிப்பு என்ற ஒரு விளக்கம் வருது. என்னென்று சொன்னா ஒரு சில நடவடிக்கைகள், இப்போ ஒரு ட்ரெண்டிங் நம்பர் 1 பேசு பொருளாக மாறுபட்டு கொண்டு வருகின்றது. இந்த திறமைகளை வியாபாரம் செய்வது ஒரு புறம், உன்னுடைய திறமையை வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டால்தான் உன்னுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கான அனுமதி இங்கே இருக்கின்றது. எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான செயல் என்று சொல்லி கண்டிப்பாக நாங்கள் இந்த 2 விடயங்களை பற்றியுமே யோசிச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் இந்த மன்னிப்பு என்ற விளக்கத்தை தர முன்னுக்கு உலகத்திலேயே இப்போ பேசு பொருள் தமிழர்கள் மத்தியில் ஒரு நம்பர் 1 ட்ரெண்டிங் நியூஸாக மாறுபட்டு கொண்டு வந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்டமாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உண்மைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகி, அனைவருக்குமே பிடித்த ஒரு பாடகி என்று சொன்னால் சின்மயி அவர்களை சொல்லலாம். இந்த சின்மயி அவர்கள் பாடுற ஒவ்வொரு பாட்டிலையுமே அப்படியே நாங்கள் அந்த பாடல்ல மெய் மறந்து போகக்கூடிய ஒரு வல்லமை அந்த சின்மயி அவர்கள் குரலுக்கு இருக்கின்றது. இதே பல இசையமைப்பாளர்களும் சரி, பல ஒவ்வொரு இயக்குனர்களுமே சின்மயி அவர்களுடைய பாடல், சின்மயி அவர்களுடைய குரல், சின்மயி அவர்களுடைய டப்பிங் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் எடுக்கிறதுக்கு காரணம் அவர் ஒரு பிராண்ட்.
சின்மையா என்ற ஒரு ஒரு நபரை வந்து இந்த பாடலுக்கு எடுத்தா அது வந்து பேசுபொருளா மாறும். அவருடைய குரல் அவ்வாறான குரல் என்று சொல்லி அறிந்து அவரை வந்து பல திறமைகளை வழிகாட்டுவதற்கு தமிழ் சினிமா வந்து ஆதரவு அளிச்சிருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது என்று சொன்னால், சின்மை அவர்கள் தனக்கு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தொழில் சார்ந்த நடவடிக்கைகள்ல ஏற்படக்கூடிய அநீதி, தனக்கு எதிராக நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள், குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் என்று சொல்லி சின்மை அவர்கள் விளக்கந்தாரார். அப்படி விளக்கம் தரைக்க திருப்ப வந்து இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். நான் வந்து இந்த விளக்கம் தந்ததால என்ன வந்து இந்த திரைப்படத்துறை, அதாவது வந்து அந்த தமிழ் சினிமாவில் வந்து பாடுவதற்கான வாய்ப்பையே எடுக்கிறார்கள். என்னன்னு சொன்னா, அங்க வந்து ஒவ்வொரு குழு இருக்கிறது. அந்த ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு வந்து சந்தா பணம் 250 ரூபாய் கட்டவில்லை. அதால வந்து இவரை வந்து இந்த ஒரு துறையிலிருந்தே விலத்தி கொள்றோம். இவர் வந்து இனிமே இங்க பாடுவதற்கான அனுமதி இல்லை, டப்பிங் செய்வதற்கான அனுமதி இல்லை என்று சொல்கிறார்கள். உடனே சின்மை அவர்கள் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை என்று சொல்லி கதை கேட்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்றாராம், நீ வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா உனக்கான சலுகைகள் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி. அதுக்கு சின்மை அவர்கள் சொல்றார், நான் என்ன தவறு செய்தேன்? நான் வந்து வெளிக்கொண்டு வந்தேன். எனக்கு எதிராக நடந்த பிரச்சனை, பெண்களுக்கு எதிராக நடந்த பிரச்சனை என்று சொல்லி வெளிக்கொண்டு வந்தேன். அதை வந்து இல்லை என்று சொல்லி உறுதிப்படுத்தவும் இன்னும் முடியல, இருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்த சின்மை அவர்களால் முடிஞ்சது. அதால கண்டிப்பாக இந்த விடயத்தை பற்றி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள 100% உரிமை 100% அனுமதி இருக்குது என்று சொல்லி நான் நம்புறேன். அதால சொல்றேன் என்னென்று சொன்னா வந்து, நான் எந்த ஒரு தவறுமே செய்யல, நான் வந்து இதை வெளிக்காட்டினேன். அதால ஏதோ காரணங்கள் எல்லாத்தையும் சொல்லி சந்தாப்பணம் கட்டலைன்னு ஒரு விஷயத்தை சொல்லி என்னை வந்து வெளியேற்றினோம். நான் என்னுடைய திறமை வந்து ஒரு சிட்டுக்குருவி போல, அதாவது பறந்து எந்த ஒரு இடத்துக்கு வேணுமென்றாலும் போகும். அந்த திறமையை வெளிப்படுத்த நிறைய பேர் வந்து வாய்ப்பு தருகிறார்கள். என்னுடைய திறமையை ஆதரிக்க நிறைய பேர் இருக்கிறார்கள். என்னுடைய திறமையை வளர்த்து விட நிறைய பேர் இருக்கிறார்கள். என்னுடைய திறமையை கொண்டாட நிறைய பேர் இருக்கிறார்கள். இன்னும் எனக்கு ஆதரவாக என்னுடைய குடும்பம் இருக்கின்றது. இவை அனைத்தும் இருக்கும் பொழுது நான் ஏன் ஒரு இழிவான செயல் செய்ய வேண்டும்? நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, மன்னிப்பு என்றது ஒரு பலவீனமான வார்த்தை இல்லை என்று சொல்லி. ஆனால் சிலர் இந்த மன்னிப்பு என்பதை ஒரு பலவீனமான வார்த்தையாக இவ்வாறான செயற்பாடுகளில் வந்து மாற்ற பார்க்கிறார்கள். இதற்கான விளக்கமுமே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி இருக்க வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லி 6 வருடமா சின்மை அவர்களுடைய எந்த பாடலுமே வரையில. 6 வருடம் கழித்து இப்போ ட்ரெண்டிங் நம்பர் 1 பேசு பொருள் எத்தனையோ சர்ச்சைகளில் மாட்டுப்பட்டு கொண்டு இருக்கிற தக் லைஃப் என்ற ஒரு படம், அந்த படத்தில் வந்து சின்மை அவர்களுக்கு ஆடியோ லான்ச்சில் ஒரு பாடல் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. இந்த பாடல் யார் என்று சொன்னால், தமிழ் என்று சொன்னால் அவ்வாறானது ஒரு உச்சரிப்பு. உண்மைக்குமே வந்து அந்த பாடகி என்று சொன்னால் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அவ்வாறானதொரு பாடகியினுடைய பாடல், தி அவர்களுடைய பாடல். அப்போ தி வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வர முடியாத நிலையில சின்மை அவர்கள் அந்த பாடலை பாடுறார். அது வந்து தமிழ் பேசக்கூடிய, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் பேசக்கூடிய மக்கள், தமிழ் தெரியாத மக்கள் என்று சொல்லி அந்த குரலை கேட்கறதுக்கு சொல்லி நிறைய பேர் வரையினும். அதால சின்மை அவர்களும் தி அவர்களும் பேசு பொருளாக மாறுகிறார்கள். சின்மை அவர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதி பேசு பொருளாக மாறுகின்றது. அதே நேரம் சின்மை அதை குறித்து செஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்கிறார். எதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்று சொன்னா, நான் என்னுடைய திறமையை வழிகாட்டு ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தேன். ஆனா அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து நான் பாடின பாடலால என்னுடைய ஒரு சக பாடகி, இளம் பாடகி, வளர்ந்து வரக்கூடிய பாடகியினுடைய திறமையை கொச்சைப்படுத்தும் முகமாக என்னுடைய ரசிகர்கள், உலக மக்கள் செய்கிறார்கள். இதால வந்து கண்டிப்பாக நான் வருந்துகிறேன். இன்னும் சொல்கிறேன், தி அவர்கள் இன்னும் ஒரு 15 வருட காலப்பகுதியில வந்து இப்ப இருக்கிற பாடகி அனைவரையுமே முழுங்கக்கூடிய அளவு குரல் வளமும் திறமையும் அவரிடம் இருக்குது என்று சொல்லியும் பாராட்டி இருந்தார். இந்த இடத்துல மன்னிப்பு பற்றி நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மைக்குமே இந்த சின்மை அவர்களுடைய 2 செயற்பாடுகள்ல இருந்து ஆழமா விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இரண்டாவது அவர் செய்தார், நான் செய்தது தவறுதான், என்னால இன்னொரு இளம் பாடகியினுடைய திறமை கேள்விக்குறியாகிறது, இன்னொரு இளம் பாடகியினுடைய திறமையை என்னோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள். இதால வந்து கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனைகள் வரப்பாக்கும். அதே நேரம் அவருடைய திறமையும் வந்து ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலைக்கு உள்ளாகும். இதுக்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ என்னுடைய பாடல், நான் பாடிய பாடல், என்னுடைய குரலில் அமைந்த பாடல், என்னுடைய ரசிகர்கள் செய்யக்கூடிய வேலை,
இதால நானும் இதற்கு ஒரு பொறுப்பானவள் என்று சொல்லி பகிரங்கமாக உணர்வுபூர்வமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார், தான் செய்த தவற உணர்ந்து. முதலாவது அவர் செய்தாரு, பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். என்னுடைய திறமை ஒரு இழிவானதில்லை, என்னுடைய திறமை ஒரு வியாபாரம் இல்லை, என்னுடைய திறமை ஒரு கொச்சைப்படுத்துவதற்கான இடம் இல்லை. எனக்குள்ள இருக்கிற திறமையை வழிகாட்டுவதற்கு 1000 இடங்கள் இருக்கின்றன, அவற்றை நான் தேர்ந்தெடுப்பேன். ஆனால் என்னுடைய திறமையை வழிகாட்ட நான் செய்யாத தவறுக்காக உன்னிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தான் நீ எனக்கு வாய்ப்பு தருவாய் என்று சொன்னார். நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொள்வதற்கு வேறு பாதையை நோக்கி நகர்கிறேன் என்று சொல்லி விட்டுட்டு போனாவே கண்டிப்பா அந்த விடயம் ஒரு பெரிய அளவுல பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கு மன்னிப்பு ஒரு இயலாமையா மாத்த பார்க்கிறார்கள். அதாவது ஒரு இல்லாத ஒரு நபர்கள்ட்ட போய் நீ இந்த விஷயம் நீ செஞ்சிருக்கிற, நீ ஒரு மன்னிப்புக்கள் என்று சொன்னா நான் பெரிய மனுஷன், என்னட்டு எல்லாமே இருக்குது, நீ என்னட்டு மன்னிப்பு கேட்டா தான் உனக்கான அடுத்த வாய்ப்புகள் தரும் என்று சொன்னா சொல்வார்கள். சுயமரியாதையை இழக்கக்கூடிய எந்த ஒரு செயற்பாடும் செய்தாலும் உயிரை விடுவதற்கு மேல். கவரிமான் இருக்குது, கவரிமான் தன்னுடைய ஒரு சிறு மயிர் விழுந்தா கூட தன்னுடைய உயிரை விட்டுடுமாம். அதே போல எங்களுக்குள்ள 1000 கஷ்டங்கள் வரலாம், நாங்கள் 1000 தவறுகள் வரலாம். ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னென்று சொன்னால் எங்களுடைய சுயமரியாதையை இழக்கக்கூடிய செயற்பாடுகள். அவ்வாறு எங்களுடைய சுயமரியாதை இழந்துதான் ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால், அது செய்யாத தவறுக்காக ஒரு மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மன்னிப்பின் மூலம் எங்களுக்கு ஒரு உறவு கிடைக்கின்றது, அந்த மன்னிப்பு மூலம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது என்று சொன்னால் நாளை அது எங்களுக்கு எதிர்மறையான ஒரு சூழலைத்தான் உருவாக்கும். அதை கண்டிப்பாக இந்த மன்னிப்பு என்ற ஒரு விடயத்துல உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ நான் மன்னிப்பு கேட்கறது தவறு இல்லை, அது இல்லை இது இல்லையாண்டு ஆரம்பத்துல கதைச்சிட்டு இப்போ இந்த மாதிரி பேசணும்னு சொன்னா இந்த மன்னிப்பையே 2 பிரிவா பிரிக்கலாம். நான் சொன்ன எதிர்மறையான விஷயம் இது. உங்களுடைய சுயமரியாதை இழக்கக்கூடிய எந்த ஒரு செயற்பாடுகளுமே செய்ய தேவையில்லை. இன்றைக்கு நான் எந்த ஒரு உறவு, எனக்கு ஒரு நெருக்கமான உறவு மிகவும் ஒரு பணக்காரராக இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு தவறு செய்துட்டார். அவர் ஒரு ஈகோ தடுக்குது. நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் அவர் எனக்கு காசு தருவார், எனக்கான ஒரு வாழ்க்கையை தருவார் என்று சொல்லி நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொன்னால் காலம்பூராவுமே அவருக்கு அடிமையாகத்தான் நான் இருக்கணும். அடிமையா இருக்கிறத தாண்டி என்னுடைய சுயமரியாதையை இழந்துதான் அந்த இடத்துல நான் கூனி குறுகி நிற்கணும். அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும், அவர் சொல்படியே நடக்கணும். ஆனா இதுவே உறவுகள் என்று சொன்னா இவ்வாறான ஒரு உறவுகள், அதுக்கு பேர் உறவுகளே இல்லை. நான் சொல்லக்கூடிய மன்னிப்பு எவ்வாறான ஒரு மன்னிப்புன்னு சொன்னா, நான் ஒரு சிறு தவறு செய்திருக்கிறேன், ஆனா நான் செய்த தவறை என்னுடைய ஈகோத்தை அடுக்குது போய் மன்னிப்பு கேட்க, எந்த பக்கம் இந்த ஒரு பிழை இருக்குது, நான் போய் மன்னிப்பு கேட்க நாளைக்கு அந்த பக்கத்திலிருந்தும் ஒரு விளக்கம் ஒன்று வரும். அப்படி விளக்கம் வரைக்கும் அந்த உறவுகள் பலப்படும். நான் இந்த மன்னிப்பு கேட்கிற முறைகளை பற்றி உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். முதல்ல நான் ஒரு தவறு செய்து விட்டேன், இந்த மன்னிப்பு எனக்கு உரிமையானது தான் என்று சொல்லி விளங்கி கொள்ள வேண்டும். அவ்வாறு விளங்கி கொண்டால் இரண்டாவது விடயமாக நான் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ அந்த நபரிடம் உணர்வு பூர்வமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆழமாக நான் செய்தது தவறுதான் என்று சொல்லி ஒரு அன்பாக பரிவாக ஆழமாக கேட்க வேண்டும். மூன்றாவது விடயம் நான் செய்த தவறுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவ்வாறு விளக்கத்தை கொடுத்தால் தான் எதிரில் இருக்கக்கூடிய நபரும் விளங்கிக் கொள்வர், அதிலிருந்து தான் செய்த தவறை பற்றியுமே ஒரு விளக்கத்தை தருவர். நான்காவது விடயம் ஒரு நான் செய்த தவறு, நான் செய்த தவறு, இதுக்கான விளக்கம் இது என்றதை தாண்டி இனிமேல் இதை நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு உறுதிமொழியையுமே உருவாக்கி கொள்ள வேண்டும். ஐந்தாவது விடயம் 2 நபர்களுக்கு இடையிலையுமே ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கி கொள்ளைக்கு அந்த ஒரு உறவு பாலம் மேம்படும். இந்த மன்னிப்பு சொல்வார்கள் ஒரு பாலம் என்றுதான் சொல்வார்கள். அதாவது இந்த மன்னிப்புன்றது ஒரு உறவை மேம்படுத்தக்கூடிய ஒரு பாலம் என்று சொல்வார்கள். இதால நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன தவறுகளால எங்கள்ட அம்மா எங்களுக்கு இடையில பிரச்சனை, எங்களுடைய சகோதரர்களுக்கு இடையில பிரச்சனை, எங்களுடைய நண்பர்களுக்கு இடையில பிரச்சனை, எங்களுடைய உறவுகளுக்கு இடையில பிரச்சனை சொன்னா நேரா போய் வெக்கம் இல்லாம துணிஞ்சு பேசலாம். என்னன்னு சொன்னா இந்த இடத்துல நான் இந்த ஒரு சின்ன தவறு செய்திருக்கேன், இதை நான் சொல்ல போக அந்த பக்கத்துல பெரிய தவறு இருந்தாலும் அது திரும்ப வரும். அப்படி வரைக்கதான் அந்த ஒரு மன்னிப்பு முழுமையாகும். இந்த மன்னிப்பு கேட்கறதால எங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் நடக்குது என்று சொன்னா எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய மனதுல ஒரு விடுதலை கிடைக்கும். நான் இவ்வளவு நாளும் இதை நினைச்சு ஏங்கிட்டு இருந்தேன்னா இதுக்கான ஒரு விடுதலை எனக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினைப்போம். 2வது விஷயம்
எங்களுக்கு வந்து ஒரு உறுதி கிடைக்கும். என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு எதிரியா, அதே நேரம் எதிரியா பார்த்த உறவு உண்டு நாளைக்கு என்னோட ஒத்து வருது, என்னோட இணைந்து செயற்பட போகின்றது. உறவு பாலம் இதால மேம்படும். நாளைக்கு வந்து நாங்கள் இந்த ஒரு தவறை செய்யாமல் இருப்போம். அதாவது சொல்வார்கள், மன்னிப்பு என்பது வெறும் வார்த்தை இல்லை என்றுதான் அடிக்கடி நான் சொல்லிக் கொள்றது உண்டு. இந்த மன்னிப்புன்றது ஐம் சாரி, என்னை மன்னிச்சு கொள்ளுங்க அப்படி சொல்லிட்டு திரும்பவும் அந்த தப்பை திரும்ப 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 செய்ய வந்து கண்டிப்பா அதுக்கு மன்னிப்புன்ற ஒரு படியும் கிடையவே கிடையாது. ஏன்னு சொன்னா மன்னிப்புன்றது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம். நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா இனி வருங்காலத்துல இந்த ஒரு தவறை செய்ய மாட்டேன்னு நினைச்சுதான் சொல்றேன். ஆனா திரும்ப திரும்ப அதையே செய்து கொண்டு வரேன்னு சொன்னா நான் இந்த மன்னிப்பு ஒரு சாக்கா வச்சிருக்கிறேன். நான் செஞ்ச தவறுல இருந்து ஒரு சின்ன விடுதலைக்கான ஒரு சாக்கா வச்சிருக்கிறேனே ஒழிய திரும்ப திரும்ப அதை செய்து கொண்டு வரேன்னு சொன்னா அது இன்னொரு ரகத்துல சேர்க்கிறதுன்னு சொல்லி கண்டிப்பா எனக்கு தெரியல. ஆனா உண்மைக்குமே நாங்கள் உணர்ந்து ஒரு மன்னிப்பு கேட்க அதுல இருந்து எங்களுக்கு நிறைய விடுதலை கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த விடயங்களை தான் உங்கள்கிட்ட நான் இன்றைய தினம் பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி நான் நினைச்சினா, உறவுகளை நீங்களும், நான் உண்மைக்குமே இந்த விடயத்தை நான் சொல்றேன், நீங்களுமே நீண்ட காலங்களாக சில உறவுகளோட வந்து பிரச்சனையில இருப்பீர்கள். இரண்டு பக்கமுமே தவறு இருக்கும். அப்படி இருக்க உங்களோட பக்கம் இருக்கக்கூடிய தவறை யோசிச்சு பார்த்து நீங்க உங்களோட உறவுகளோட வந்து பகிர்ந்து கொள்ள போக அந்த பக்கம் இருக்கிற தவறுகளும் சேர்ந்து வந்து இரண்டுமே ஒரு சரிசமனாகி மீண்டும் அந்த உறவு வந்து கட்டி எழுப்பக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும். அதால நீங்கள் இந்த ஒரு விடயத்தை செய்யும் கொண்ட விளக்கத்தை சொல்லிக்கொண்டு நான் வந்து இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன். நாளைய தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.